நான் தன்னந்தனியாலே நீ எல்லன்னம்மா பாரு கொஞ்சம் நமுந்தாக்கா வரும் தர்பூசி நீ பாரு. எவன்டா தர்பூசி வச்சிருந்த? தூக்கி தர்பூசி முழு தர்பூசணிய தூக்கி அப்படியே அழகா தூக்கி போட்டு மண்டி இதப்பா இது இந்த மாதிரி தாங்க என்ன பண்ணானுங்க மீட்டிங்ல. விஜய் பாவம் அந்த அப்பாவி அது பாட்டு வண்டியில போயிட்டு இருக்கு. எவ்வளவு ஒருத்த அலக்காத்துக்கு பங்கு மாட்டாங்க. அதுக்கு நீ ஏமாலே எதுக்கு ஆச்சுங்க? ஏங்க கொஞ்சோண்டு நினைச்சு பாருங்களேன். எவனா வந்து பட்டாசு வெடிக்கிறேன்னு தூக்கி பட்டாசு உள்ள போட்டுருந்தான். ஆனா உண்மையிலேயே வந்து நான் அதை தூக்கி போட்டோன்னு அப்ரிஷியேட் பண்றாங்க. ஏதோ பெரிய பாஸ்கெட் பால் பிளேயர் போல. ஏப்பா அந்த பாஸ்கெட் பால் அந்த நெட்டுக்குள்ள கரெக்டா போடுவாங்க பாத்தியா, அது மாதிரி தூக்கி புஸ்குன்னு போட்டாயா. கரெக்டா வந்துச்சு. உள்ள பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் உட்காந்து கொஞ்சம் 4 பீஸ் ஆயிடுச்சாம்பா. அங்க இருக்கு தர்பூசணியா நீ தர்பூசணி 4 பீஸா பொழுது போச்சு. ஆனா உண்மையிலே நான் தூக்கி போட்டு ரொம்ப பெரிய தர்பூசணி. இது கூட நான் ஒரு சேப்ல இருக்குது. இது தர்பூசணி மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்குதா. புசி ஆனந்த் போட்ட தர்பூசணி மாதிரி இருக்குது. தூக்கி பொழுக்குன்னு போட்டாங்க. கரெக்டா அந்த நெட்டுக்குள்ள இருந்துச்சு. ஏங்க நல்ல வேலை திருப்பி சொல்றேன். பட்டாசு வெடிக்கிற ஆர்வத்துல எவனா தூக்கி சரத்தை தூக்கி அந்த இது அவ்வளவுதான். விஜய் வந்து இந்த வடிவேல் படத்துல வடிவேல் எஞ்சி வருவான் பாத்தியா, பாம்பு அடிச்சு அந்த மாதிரிதான் விஜய் வந்து. ஒருவேளை தர்பூசணி தூக்கி விஜய் மூஞ்சில போட்டுருந்தா தலையில போட்டு என்ன இருக்கும்? கொலைப்பழிக்கு ஆளாகி இருப்பீங்க. கொலைப்பழிக்கு ஆளாகி முக்கியமானது பறந்துட்டு இருக்கும். ஆனா பாண்டிச்சேரிக்காரங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டு ஆட்களே மிஞ்சிட்டாங்கயா. அவங்க செஞ்சதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சமூகமா அப்படிதான் செஞ்சுக்கிறாங்க. நிறைய காமெடி விஷயங்களை பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாண்டிச்சேரிக்காரங்க பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் 1 by 1 டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க.